பாய் ஸ்லீப்பர் செல் ட்ரெய்லர் பாத்தீங்களா? கண்டிப்பா நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். அவங்க சொல்ல வர்றது ஒண்ணுதான், மதங்கிறது எப்பவுமே எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான். அது ஒரு லவ்லயும் பிரச்சனை இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க எடுத்திருக்கிறது இன்னொரு விஷயம் எடுத்துருக்காங்க, ஒரு டைமிங் செட் பண்றாங்க. இந்த டைமிங்ல ஒரு பிரச்சனை நடக்க போகுது, இல்ல அவங்க பாம்பு எங்கேயோ ஒரு இடத்துல பாம்பு அடிக்க போகுது அப்படிங்கறத எடுத்திருக்காங்க. ஸோ அது எப்பவுமே டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், அப்பவுமே ஸ்கிரீன் பிளேல பொதுவா நம்ம வந்து விறுவிறுப்பு கூடிரும். நம்ம எப்ப என்ன நடக்க போகுது, வெடிக்க போதா இல்லையான்னு அந்த 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 விஷயம் நமக்குள்ள வந்துடும். ஸோ அதை எடுத்திருக்காங்க. பட் ட்ரைலர் ரொம்ப நல்லா இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி வருதுன்னு. பாய் ஸ்லீப்பர் செல் ட்ரெய்லர் பாத்தீங்களா ப்ரோ? பார்த்தேன் ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்துச்சு? சூப்பரா ஆக்ஷன் இதாக இருந்துச்சு ப்ரோ. இப்போ அதுல ஹீரோ ஆக்ஷனும் நல்லா இருக்கு ப்ரோ. அதுக்கப்புறம் டேரக்டிங் நல்லா சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாம் பிளாஸ்ட் வந்து நல்லா நல்லா சூப்பரா இருக்கு. ட்ரெய்லர்லயே இப்போ படம் நல்லா இதாக இருக்கு ப்ரோ. இப்போ படத்தை பார்த்தா இன்னும் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கு. எப்படி இருக்கும்னா ட்ரெய்லரே நல்லா சூப்பரா இருக்கு ப்ரோ. மக்களிடையே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்தை எதிர்பார்க்கலாம். படம் நல்லா எதிர்பார்க்கலாம். இன்னும் மூவிக்குன்னு போனீங்கன்னா இன்னும் நல்லா எதிர்பார்க்கலாம் ப்ரோ. ஹாய்ண்ணா. ஹாய், உங்க பேரு? டிசிஎம். ஓகேண்ணா. பாய் ஸ்லீப்பர் செல் ட்ரெய்லர் பாத்தீங்களாண்ணா? பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள வந்துருக்கு. சரி. ஆனா என்ன சொல்ல வந்திருக்காங்கிறது கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. தீவிரவாதி படமா, இல்ல குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையை கிரியேட் பண்ணிருக்காங்களா, இல்ல மத மாற்றத்தை குறை சொல்றாங்களா, இல்ல மத மாற்றம் தப்பு இல்லைன்னு சொல்றாங்களா, அப்படி ஒரு குழப்பம் அந்த இதுல இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்த்தா, சினிமா பார்த்தா தான் புரியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கிறேன். பாய் ஸ்லீப்பர் செல்ன்ற அந்த ட்ரெய்லர்ல வந்து இஸ்லாமியர்ல குறி வைக்கும் படமா இருக்கு. முஸ்லிம்ஸ் மட்டும் வின் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, எல்லா மதத்துலயும் எல்லாமே இருக்காங்க. அதில் வந்து முஸ்லீம் மட்டும் குறிப்பா இது பண்ணி காமிக்க கூடாது. கோவை வெடி விபத்து பேசும் படமா பாய் ஸ்லீப்பர் செல் இருக்கலாங்க, அதை மீன் பண்ண மாதிரியே இருக்கலாம், இல்லைன்னா மேபி அதை சம்மந்தமா தான் இருக்கும். இந்த படத்துல ஹீரோ வந்து ஒன்று சொல்லிடுவாரு, நான் மதம் மாறணுமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாரு. அதுல எப்படி பாருங்க? இது வந்து முஸ்லீமை குறிக்கிற மாதிரி இருக்கு. மதம் முஸ்லீம்ஸ் தான் வந்து தீவிரவாதிகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா வந்து எல்லா மதங்கள்லயும் எல்லாருமே இருக்காங்க, தீவிரவாதிகளும் இருக்காங்க, எல்லா முஸ்லீம்ஸ்ல நல்லவங்களும் இருக்காங்க. பாய் ஸ்லீப்பர் செல் ட்ரெய்லர் பாத்தீங்களா ப்ரோ? பார்த்தேன் ப்ரோ. அந்த ட்ரெய்லர்ல என்ன ப்ரோ சொல்ல வராங்க? காமெடி மாதிரி காமிச்சாங்க, மதத்தை குறிக்கிற மாதிரி இருந்தது ப்ரோ. ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாகிற மாதிரி தான் இருக்குது. படம் ஃபுல்லா வந்தாதான் ஃபுல் கதையை எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்ல. ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் நல்லாகிற மாதிரி தான் இருக்குது. ஆனா வந்து ஃபுல் படத்தை பார்த்தாதான் எனக்கு கதை என்ன மாதிரி புரியுது, என் ஃபீல்ட்ல எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும். மதம் சில பேருக்கு வந்து மதம் அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க, சில பேர் இந்த சீப்பர் செல்ஸை வந்து வேற மாதிரி எடுத்துப்பாங்க. ரெண்டும் வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்காது. காஷ்மீர் ஃபைல்ஸ் ரெண்டும் எல்லாம் ஒரே தான். இப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிற பொறுத்து இருக்கு. அதுதான் அவங்க மக்கள் எடுத்துக்கிட்டோமே, ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டோமே. ட்ரெய்லரை பார்த்தா அதான் சொன்னேன். இப்போ ட்ரெய்லர் பார்த்ததுல இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. நான் சொன்னேன்ல, இவ்வளவு குழப்பங்கள் அதுல இருக்கு. அதை படத்தை முழுமையா பார்க்கும்போது தான் அந்த குழப்பங்களுக்கெல்லாம் விட இருக்கும் அதுல. சரி. அந்த பாய் ஸ்லீப்பர் செல் ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா மதம் ஒரு அரசியல் கருவி அப்படின்ற மாதிரி சொல்லிதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது அவங்களோட தாட்டு. அது என்ன பொறுத்தவரையில மதம் ஒரு அரசியல் கருவி இல்லை. முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சியே மதம் தான். முதல்ல முஸ்லீம், ஹிந்து அப்படி இப்படின்னு ஆரம்பிச்ச அரசியல் கட்சி தான். என்ன பொறுத்தவரையில மதங்கிறது ஒரு அரசியல் கட்சி. இப்போ அதோட பரிணாம வளர்ச்சி தான் வேற மாதிரி அரசியல் கட்சி, வேற பேர்கள்ல வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். அரசியல் கருவி மட்டும் இல்ல, அரசியல் கட்சியே மதங்கிறது ஒரு அரசியல் கட்சி தான். இப்போ அந்த பாய் ஸ்லீப்பர் செல் ட்ரெய்லர்ல வந்து ஒரு இஸ்லாமிய பெண் தொழுகிறாங்க, அவங்க பின்னாடி வந்து பாம்பு ரெடி பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து அந்த ட்ரெய்லர்ல வந்துருக்கு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன பொறுத்தவரையில தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அப்படின்னு எல்லா சினிமாக்களையும் காட்டுறது நான் என்னை பொறுத்தவரையில அது சரியில்லைங்கிறதான் சொல்லுவேன். தீவிரவாதிகள் எல்லா மதங்கள்லயும் இருக்கலாம், எல்லா இனங்கள்ல கூட இருக்கலாம். இது என்னமோ தீவிரவாதிகள்லாம் இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சாயத்தை பூசி வச்சிருக்காங்க. அது வந்து எனக்கு ஏற்படுகிறது இல்லை. சினிமா எடுக்கிறவங்க சினிமா பார்த்தா தான் தெரியுதுல, நெகட்டிவ் தாட் கொண்டு வந்திருக்காங்களா, பாசிட்டிவ் தாட் கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியாது. மேக்சிமம் சினிமா மக்கள் மனசுல ஒரு விஷத்தை கலக்காத ஒரு பாதையை எடுத்து கொண்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது பாயில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சினிமா பார்த்தாதான் தெரியும். உண்மையிலேயே அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இது என்ன சொல்லியிருக்காங்கிறத பாக்குறதுக்குள்ள ஆர்வம் எல்லார்கிட்டையும் இருக்கிறது மாதிரி என்கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண் தொழுகிறாங்க, பின்னாடி பாம்பு வெடிக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு என்ன ப்ரோ தோணுது?
அது இப்போ அந்த பாம் அடிக்கிறது இப்போ முஸ்லீம் இதுல மட்டும் இல்ல ப்ரோ, எல்லா இதுலயும் அந்த இது இருக்கு. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா அந்த எல்லா மூவிலையும் முஸ்லீம் இதுல இது பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. இது அந்த மதத்தை மட்டும் சார்ந்த மாதிரி இல்ல, எல்லா மதத்தையும் சார்ந்த மாதிரி தான் இருக்கு. இஸ்லாமிய பெண் ஒருத்தவங்க தொழுகிற மாதிரி இருக்கு, பின்னால பாம்பு ரெடி பண்ற மாதிரி இருக்கு. அதை பத்தி நம்ம அதுல வந்து முஸ்லீமை மட்டும் மெயின் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா மதத்துலயும் அந்த மாதிரி இருக்குது, பாம்பு அடிக்கிற மாதிரி. ஆனா முஸ்லீமை மட்டும் குறிப்பிட்டு காட்டுற மாதிரி இது அந்த ஏன்னா இப்போ அந்த ட்ரைலர்ல வந்து ஒரு இஸ்லாமிய பெண் தொழுகிற மாதிரியும் பின்னாடி பாம்பு ரெடி பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம மதம் மாறுறது வந்து நம்ம பொதுவே நம்ம பேச முடியாது. அவர் ட்ரைலர்ல சொல்லியிருக்காங்க, இப்போ லவ்வுக்காக நான் மதம் மாறுறேன், மதம் மாறலாம், மதம் மாறாம இருக்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயத்தை பொறுத்தது. பட் அதுல சொல்லியிருக்காங்க. நமக்கு மெயினா நம்ம என்ன விஷயம் நம்ம போகிறேன்னா ஸ்லீப்பர் செல்னு சொல்லிட்டாங்க. ஸ்லீப்பர் செல்லு அப்படி நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை பெருசா கூடாது. ஆனா ட்ரைலர் வந்து ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு. நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நல்லா வந்திருக்கு, பார்ப்போம். பாய் ஸ்லீப்பர் செல் ட்ரைலர் பாத்தீங்களா ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ, ஆக்ஷன் ஃபிலிமா இருக்கு ப்ரோ.